அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடா இருக்கு. இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன். இது ஒரு நெருப்பு ராசி. அதே மாதிரி இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஒரு ராசி சொல்லலாம் அப்படின்னா அது சிம்ம ராசி தான். அதே மாதிரி எல்லாரும் சொன்னதுதான் கேட்கணும் அப்படின்ற கொஞ்சம் ஈகோ இருக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா இவங்க திறமைகளும் இருக்கும், வித்யா கர்வம்னு பேரு. உங்க அந்த வித்தை இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிடிவாதம், கர்வம் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இவங்க சொல்றதை மற்றவங்க கேட்கணும் அப்படின்றத பண்ணுவாங்க. நல்ல தேஜஸா இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. கோவம் வந்ததுன்னா இவங்களை கட்டுப்படுத்திக்கவே முடியாது. இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணங்களா இருக்கும். இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போறது அப்படின்னா, உங்க ராசிக்கு தான் இந்த மாச பின்பகுதியில 12ல இருக்காரு சூரியன். இந்த மாச பின்பகுதியில ஜென்மத்திற்கு வராரு. இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களாக இருக்கும். நல்லது கெட்டதும் மாறி மாறி நடக்கக்கூடிய கலவையான பலன்களாக கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சாதாரணமாக செய்கிறதே உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். சாதாரணமாக யதார்த்தமான முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரம், முதலீடு பண்ணுறது, தொழிலில் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த மாதத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த மாசத்துல அது மாதிரி இருந்தீங்கனாலே அதீதமான ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவும் உள்ளதை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது தவிர நான் இப்போ சொல்றதோட நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரிஸ்க் எடுத்து எதையும் பண்ணறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். குடும்பத்துல கொஞ்சம், ஏன்னா உங்க ஜென்மத்துல கேது வேற இருக்கா, அதனால வந்து குடும்பத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அஷ்டமத்து சனி பகவான் ஒரு வக்ரமா இருக்காரு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லனா, எல்லா இதுலயும் நீங்க டிவி மாதிரி யூடியூப்ல பாக்குறீங்க, அதே திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்க வேணான்றதுக்காக அதெல்லாம் நான் சொல்ல. உங்களுக்கு அஷ்டமத்து சனி அது ஒரு வக்ரமா இருக்காரு. லாபத்துல குரு பகவான் இருக்காரு சிம்ம ராசிக்கு. அதனால ஒரு பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கு. அதனாலதான் கலவையான பலன்களை நடக்கிறது. உடம்பு வந்து ஜென்மத்துல கேது இருக்கனால உடம்பு கொஞ்சம் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு சம்பந்தமான ஜெரிமான கோளாறுகள், அது மாதிரி வந்து வேற ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலையை வந்து அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். அதனால நீங்க அந்த வந்து ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி பழைய ஒரு பாட்டு இருக்கு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதனால வேலையை வந்து கொஞ்சம் கலகலப்பா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்க செய்யும் போது அந்த சுமை தெரியாது. அது மாதிரி வந்து முதலீடு, முன்னால சொன்ன மாதிரி முதலீடு பண்றதுல கொஞ்சம் வந்து டிலே பண்ணி பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். மாதிரி பணங்காசு விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு வந்து 8ல வந்து சனிபான் வக்ரமா இருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதி 2ல இருக்காரு. உங்களுக்கு ஜென்மத்துல கேது இருக்கு, 7ல ராகு இருக்கு. அதனால யாரான ஏதான சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க மூலமா பணம் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. முதல் பாதியில வந்து உங்க ராசி அதிபதி 12ல இருக்கறனால மாசம் முதல்ல செலவினங்கள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துல வந்து வாக்குவாதங்கள் இருக்கும், கோவப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு வந்து நல்ல முயற்சியும், வழக்கமா அவங்க எந்த லெவல்ல முயற்சி பண்றாங்களோ அதை வந்து நீங்க பண்ணுங்க. கவனம் இருக்கணும் படிப்புல, ஏன்னா மறதிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். அது மாதிரி கல்யாணம் மாதிரி அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பேசுங்க. அஷ்டமச்சனி நடக்கிறது இல்லையா, ஒரு சனி வேற வக்ரமா இருக்காரு. பேச்சுவார்த்தைகளை அதெல்லாம் தவறிடலாம். அதனால பேசும்போது கவனமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. இப்போ உணர்வுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஃபீல் பண்றத வந்து கொஞ்சம், ஏன்னா வந்து டக்குன்னு கோப உணர்ச்சி வரலாம், திடீர்னு வந்து அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் வந்து காமா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ்டா நீங்க பண்ணீங்கனாலே எல்லாமே சரியா வந்துடும். நண்பர்கள் அவங்களோட வந்து சொந்தக்காரங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாசத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்றோம். நல்லா இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கேர் பண்ண மாட்டோம். எதுல கஷ்டம் வருதோ அப்பதான் அதுல வந்து கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதான் ஏற்கனவே உடம்பு பொறுத்தவரை ஜீரண கோளாறு வரலாம், அஜீரண கோளாறு வரலாம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். நம்ம ஸ்கின் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொது வந்து உடம்பு ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. தியானம் பண்றது, யோகா பண்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது.
சுவாமியை பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு நான் சொல்றேன், அதெல்லாம் குறிச்சு வச்சுங்க. அந்த நாட்கள்ல நீங்க சுப காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க நடத்திக்கலாம். இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஆகஸ்ட் 1, 8, 10, 17, 19, 23, 28 இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு. இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 12ல இருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க வந்து சைன் பண்றது, வெளியில பிரயாணம் பண்றது, முக்கியமான காரியங்கள் செய்யறது, அதெல்லாம் வந்து தவிர்த்திடணும். மனசுக்கு ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அனாவசியமான வாக்குவாதங்கள்லாம் செய்ய வேண்டாம். அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், உங்களுக்கே அது பின்னால பிரச்சனை ஆகும். அதனால வந்து வாக்குவாதங்களை ஈடுபடாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து மிக மிக நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல காலம்பரை கோயிலுக்கு போறது, அப்படி சாயந்தரமும் கோயிலுக்கு போறது, இந்த 2 விஷயமும் நீங்க பண்ணீங்கனாலே பொதுவாக சந்திராஷ்டமம்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம தவிர்த்திடலாம். ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு பாதிக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இன்னைக்கு யார்டான சண்டை போடுறது, நாளைக்கு அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறவங்களா இருக்கும், அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள்ல நம்ம எதுக்குமே எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கிறது. அதோட ஆன்மீக அந்த 2 நாள் தானே, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சனி பகவானை வணங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்க சொல்லி 11 தடவை சொல்லலாம். 11 தடவை ஓம் சனீஸ்வரா நமஹ, ஓம் சனீஸ்வரா 11 தடவை சொல்லலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து ஆஞ்சநேயர், ஸ்ரீனிவாச பெருமாள், எங்கேயான்ட்டு இருந்து சீனிவாச பெருமாள்ன்றதுன்னா அந்த பெருமாள் கோயில போய் வணங்கலாம். அந்த மாதிரி ஆஞ்சநேயரை வணங்கலாம். ஆஞ்சநேயரை வணங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இந்த அஷ்டமி நடக்கிறதா, அது வேற வக்ரமா இருக்கா, அது வந்து இந்த மாதிரி வணங்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி பொதுவாக வந்து ஏழைங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து சாப்பாடோ இல்லை துணிமணியோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு தான தர்மங்கள் அடிப்படையில செய்யணும். நான் இதை செஞ்சேன், அப்ப கடவுள் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இல்லாம செய்யும் பொழுது நிச்சயமா இதனுடைய பலன் வேற வகையில உங்களுக்கு வந்து நிற்கும். மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். உங்க மனசை நீங்களே உங்களுக்குள்ள இன்னர் இது இருக்கு, உங்களுக்குள்ள உள்ள ஆத்மா இறைவனுடைய சக்தி தான். அது உங்களுக்கே உதவி பண்ணி நீங்களே நல்லா டெவலப் ஆவீங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி வந்து விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னாலே ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இந்த மாசம் ஃபுல்லா எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.